மாவட்டம் பல்லடத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்குகள் 14 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன். இது தொடர்பாக வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவில் வயதான தம்பதிகள் தெய்வசிகாமணி, அலமேலு அம்மாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் அவர் தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த 8 சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்டிருந்தது. 3 பேர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு 110 நாட்களை கடந்துள்ளது. திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் டிஎஸ்பிகள், காவல் ஆய்வாளர்கள், காவல் துணை ஆய்வாளர்கள் உள்ளடக்கிய 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் உள்ள 20 கிராமங்களை தங்களுடைய கண்காணிப்பு வலயத்துக்குள் எடுத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் இதுவரை இந்த வழக்கில் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையே உள்ளது. மேலும் வட மாநிலங்கள் மற்றும் அந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டவர்களுடைய தோட்டத்தில் பணிபுரிந்த நபர்கள் என அனைவரிடமும் விசாரணை மேற்கொண்டும் எந்தவித துப்பும் கிடைக்காமல் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனிடையே தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.